ஸ்தோத்திரத்தாய் விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவரே வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். வசனங்களை தியானிக்கும் போது எங்களுடைய நடைகளை வாய்க்க பண்ணுகிறவர், வழிகளை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தராலே அவன் வழிகள் வாய்க்க வேத வசனத்தை தியானிக்கும் போது எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர். கருமையான குடும்பத்திலே காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. என்னுடைய வழிகளை நாங்கள் சிந்தித்து பார்த்து கொள்ளும்படியாய், வழிகளை சிந்தித்து பார்த்து உங்களுடைய சமத்துல திரும்பும்படியாக ஆமென் கிருபை தாருங்க தாவே. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். நீர்வர்களுக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை இந்த குடும்பம் பெற்றுக்கொள்ளும்படியாய், பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நடத்துகிறார். வேலையிலும் பிள்ளைகளோட வேலையிலும் அவனுடைய காரன் கூட இருக்கிற போக்குல வரத்துல எல்லாம் கூட இருந்து காத்துக்கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கும் ஒவ்வொருவர் மேலும் கிருபை இருப்பதாக ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி, நன்மைகளாலே நிரப்பும் ஆண்டவர். வசனத்தை கொடுத்த தமிழ் ஊழியக்காரை ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தைகளை கேட்ட எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தைகள் மூலமாய் பரிசுத்த ஆவியை எங்களுக்குள்ளாய், எங்கள் குடும்பங்களுக்குள்ளாய் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லையில அநேக மக்கள் அவர்கள் தெருவில் அநேக மக்களை ஆண்டவர் சந்திக்கபடியாய் ஜெபிக்கிறோம்.